ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2024 ரிலீஸ் ஆன ஒரு கன்னட கிரைம் த்ரில்லர் மூவி. படத்தோட பேர் ஷாக்கஹாரி, அப்படின்னா வெஜிடேரியன் அர்த்தம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, ஹீரோ ஒரு எஸ்ஐ. இவர் டிரான்ஸ்ஃபருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்ப கொலை கேஸில் அரெஸ்ட் ஆகி லாக்அப்பில் இருந்த ஒரு கிரிமினல் எஸ்கேப் ஆயிடறான். ஊரில் ஹோட்டல் நடத்துகிற ஒருத்தர்கிட்ட அந்த கிரிமினல் தஞ்சம் புகுறான். தான் ஒரு இன்னசென்ட்னு கிரிமினல் சொல்கிறனால ஹோட்டல் ஓனரும் அவனை காப்பாற்றலான்னு டிசைட் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோ தன்னோட வேலையை காப்பாத்திக்கிறதுக்காக கிரிமினலை வலை வீசி தேடுறாரு. இதுக்கப்புறம் தான் பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கதையில வருது. ஜெயிச்சது ஹோட்டல் ஓனரா இல்ல ஹீரோவா, அந்த கிரிமினல் உண்மையிலே இன்னசென்டா இல்லையான்னு இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தெளிவான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் விஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். படத்தோட ஓப்பனிங் சீன்ல நைட் டைம்ல ஒருத்தர் மண்ணெண்ணெய் விளக்கு வெளிச்சத்துல ஒரு டெட் பாடியை பீஸா வெட்டி அடுப்புல போட்டு எரிக்கிறத காட்டுறாங்க. டெட் பாடியோட முகத்தை நமக்கு காட்டல. டெட் பாடியை வெட்டினால உடம்பெல்லாம் ரத்தமா இருக்கவும் அவர் குளிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி ஒருத்தர் ஆட்டோல போறத காட்டுறாங்க. இவரோட பேரு மல்லிகார்ஜுன், எஸ்ஐயா இருக்காரு. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. ஒய்ஃபுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால சொந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் கேட்டு ஹீரோ ரிக்வஸ்ட் பண்ணிக்கார் போல. ஒரு வருஷமா போராடி இப்பதான் டிரான்ஸ்ஃபர் ரிக்வஸ்டே ப்ராசஸிங்ல இருக்கு. எப்படியும் டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிரும்னு ஒய்ஃபையும் பையனையும் சொந்த ஊர்ல விட்டுட்டு ஹீரோ திரும்பி வந்துட்டு இருக்காரு. ரிலீவிங் லெட்டர் கிடைச்சதும் சீக்கிரமே இந்த ஊரை விட்டு கிளம்புற பிளான்ல ஹீரோ இருக்காரு. ஹையர் ஆஃபீஸருக்கு கால் பண்ணி ப்ராசஸ் பற்றி ஹீரோ கேட்கவும், ஃபர்ஸ்ட் அந்த கொலை கேஸை க்ளோஸ் பண்ணு, அது வரைக்கும் ஸ்டேஷனை விட்டு நீ போக முடியாதுன்னு ஹையர் ஆஃபீஸர் சொல்கிறாரு. ரீசெண்டாக நடந்த ஒரு கொலை கேஸில் விஜய்னு ஒருத்தரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுமே விஜயை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணிடுவேன்னு ஹீரோ சொல்கிறாரு. அந்த கேஸ் க்ளோஸ் ஆனதும் சொந்த ஊருக்கு போகிற கனவுல ஹீரோ இருக்காரு. அடுத்த சீனில் ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. ஒரு லேடி கான்ஸ்டபிள் ஹீரோவை ரிசீவ் பண்ணுறாங்க. நைட் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணனால ஹீரோ கொஞ்சம் டல்லாக இருக்காரு. பஞ்சாயத்து எலெக்ஷனு அடுத்த வாரம் வரனால பர்சனல் செக்யூரிட்டி விஷயமா பேசுறதுக்காக ஒரு பொலிட்டீஷியன் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு. எலெக்ஷன் வரைக்கும் நான் இங்கே இருக்க போகிறதுல விஜய் கேஸை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டேஷன்லேருந்து கிளம்பிடுவேன்னு லேடி கான்ஸ்டபிள் கிட்ட ஹீரோ சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஒரு வெஜிடேரியன் ஹோட்டலை காட்டுறாங்க. இந்த ஹோட்டலோட ஓனர் வேறு யாரும் இல்லை, ஓப்பனிங் சீனில் ஒரு டெட் பாடியை வெட்டினார்ல அவர் தான். இவரோட பேர் சுப்பிரமணி, எல்லாரும் சுப்பண்ணான்னு கூப்பிடுறாங்க. இவர் டெட் பாடியை வெட்டினதே இந்த ஹோட்டலில் வச்சு தான். இவரோட வீடும் இதுதான். இவரை பற்றி சொல்லணும்னா இவர் ஒரு மிடில் ஏஜ்டு பேச்சுலர்னு சொல்லலாம். ஒரே ஆளாக ஹோட்டலை நடத்திட்டு வர்றாரு. சமையலும் இவர் தான், சப்ளை பண்ணுறதும் இவர் தான். ஹோட்டலுக்கு வந்த ஒரு கஸ்டமர் சுப்பண்ணா கிட்ட கேஷுவலாக பேசுகிறாரு. இவரோட பேர் சாஸ்திரி. ஆமாம், உன் தம்பி எங்க, அவனையும் உங்க கூட ஹோட்டலில் ஹெல்ப்புக்கு வச்சுக்கலாம்லன்னு சாஸ்திரி சொல்கிறாரு. அதுக்கு சுப்பண்ணா கிட்டேருந்து எந்த பதிலும் இல்லை. அப்போ 2 கான்ஸ்டபிள்ஸ் டீ குடிக்க அங்கே வராங்க. ஸ்டேஷனுக்கு தேவையான சில எக்யூப்மெண்ட்ஸை ஹெட் ஆஃபீஸ்லேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்களாம். அப்போ ரேடியோவில் நியூஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. உடனே சுப்பண்ணா ஹோட்டலுக்கு பின்பக்கமாக போகிறாரு. கரெக்டாக அந்த டைமில் ரோட்டில் ஒரு பஸ்ஸு கிராஸ் ஆகுது. அதில் ஜன்னல் ஓரமாக உட்காந்துருந்த ஒரு லேடியை பார்த்து சுப்பண்ணா ஸ்மைல் பண்ணுறாரு. பதிலுக்கு அந்த லேடியும் வெக்கத்தோட ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் என்ன கதைன்னு இப்போதைக்கு நமக்கு தெரியாது. அடுத்த சீனில் பொலிட்டீஷியன் பஞ்சாயத்து எலெக்ஷனுக்காக ஓட்டு கேட்டு பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஹோட்டலுக்கு வந்து சுப்பண்ணா கிட்ட தனக்கு ஓட்டு போட சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணுறாரு. உன் தம்பி எங்கன்னு பொலிட்டீஷியனும் கேட்க, அவனை பார்த்தே பல மாதம் ஆச்சு, அவன் நினச்சா வருவான் நினச்சா போவான்னு சுப்பண்ணா சொல்கிறாரு. உன் தம்பி எங்கே இருந்தாலும் வர சொல்லு, எனக்கு ஓட்டு மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு பொலிட்டீஷியன் சொல்லிட்டு போகிறாரு. அடுத்த சீனில் ஹீரோ ஸ்டேஷனுக்கு புதுசாக வந்திருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் பற்றி கலீக்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. வாக்கி டாக்கி, ஸ்பை கேமரா, பிரிண்டர், ஃபைபர் லத்தின்னு நிறைய வந்திருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு கான்ஸ்டபிள் ஹீரோ கிட்ட வந்து விஜய் லாக்அப்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டதை சொல்கிறாரு. உடனே ஹீரோவும் மற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸும் விஜயை சேஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஒரு காட்டுக்குள்ள விஜய் ஓடுறப்ப ஹீரோ அவனோட கால்லே ஷூட் பண்ணுறாரு. விஜய் பேலன்ஸ் மிஸ் ஆகி ஒரு பள்ளத்தில் விழுந்து அதுக்கப்புறமே எஸ்கேப் ஆகிறாரு. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் 4 பக்கமும் தேட ஆரம்பிக்கிறாங்க. இதே நேரம் சுப்பண்ணாவை காட்டுறாங்க. ஒரு லேடி கிட்ட காய்கறி வாங்கிட்டு ஹோட்டலுக்கு திரும்பி வராரு. அப்போ ஹோட்டலுக்கு பின்பக்கமாக ஏதோ சத்தம் கேட்கவும் எலின்னு நினச்சிட்டு சுப்பண்ணா போய் பார்க்குறாரு. லாக்அப்லேருந்து எஸ்கேப் ஆன விஜய் அங்கே தான் இருக்காரு. காலில் புல்லட் பட்டனால ரத்தமாக வந்துட்டு இருக்கு. சுப்பண்ணாவை பார்த்ததுமே நான் ஒரு இன்னசென்ட்டு, என்னை காப்பாத்துங்கன்னு விஜய் கெஞ்சுறாரு. என்ன பண்ணுறனே தெரியாமல் சுப்பண்ணா முழிக்கவும், போலீஸ்கிட்ட சொன்னீங்கன்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன்னு அங்கே கிடந்த கத்தியை எடுத்து கழுத்துக்கிட்ட கொண்டு போகிறாரு. அந்த ஷாக்கில் சுப்பண்ணா நின்றுட்டு இருக்கிறப்ப ஹோட்டல் கதவை யாரோ தட்டுறாங்க. சுப்பண்ணா கதவை திறந்து பார்த்தா போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற மொத்த போலீஸும் வந்து நிற்கிறாங்க. சுப்பண்ணாக்கு பயத்தில் பேச்சே வரல. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் டீ சாப்பிட்டுக்கிட்டே இந்த பக்கம் ஒருத்தன் வந்தானான்னு கேட்குறாங்க. விஜய் விழுந்த இடத்துக்கும் சுப்பண்ணாவோட ஹோட்டலுக்கும் தூரம் அதிகம். அதுவும் புல்லட் பட்ட காலோட இவ்வளோ தூரம்லாம் வந்திருக்க முடியாதுன்னு லேடி கான்ஸ்டபிள் சொல்கிறாங்க. ஹீரோ விஜயோட ஃபோட்டோ காமிச்சு இவனை பார்த்தீங்களான்னு கேட்க, பார்க்கலையே சார், இவன் என்ன திருடனான்னு சுப்பண்ணா கேட்குறாரு. இல்லை, இவன் ஒரு கொலகாரன், இப்போ அப்ஸ்காண்ட் ஆகிட்டா, பார்த்தா இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு ஹீரோ சொல்கிறாரு. விஜயை சீக்கிரமே பிடிக்கணும்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அங்கேருந்து கிளம்புறாங்க.
சுப்பண்ணா வேகமாக பின்பக்கம் வந்து பார்க்குறப்ப விஜய் அங்கேயும் மயக்கம் போட்டு கிடக்குறாரு. சுப்பண்ணா விஜய் தூக்கிட்டு வந்து பெட்டில் படுக்க வச்சு காயத்தில் கட்டும் போட்டு விடுறாரு. விஜய் கண் முழிச்சதும் சுப்பண்ணா கஷாயம் போட்டு கொடுக்குறாரு. நீங்கள் மட்டும் என்னை காட்டி கொடுத்துருந்தா நான் கண்டிப்பாக சூசைட் பண்ணிப்பேன்னு விஜய் சொல்ல, உன்னை பார்த்தா கெட்டவன் மாதிரி தெரியலன்னு சுப்பண்ணா சொல்கிறாரு. விஜய் கண் கலங்கிறத பார்த்து என்ன நடந்துச்சுன்னு சுப்பண்ணா கேட்க விஜய் தன்னோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. விஜய்க்குன்னு ஃபேமிலி கிடையாது, ஒரு ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்துருக்காரு. அங்கே விஜய்க்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கு. அவரோட பேர் ஹர்ஷா. விஜய் காலேஜ் முடிச்சுட்டு பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்காக என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுதி கால் லெட்டருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த டைமில் விஜய்க்கு ஃப்ரெண்டு தான் பொண்ணு பார்த்துருக்காரு. அனாதையாகவே வாழ்ந்த நமக்கு லைஃப் மாறணும், ஃபஸ்ட்டு நீ கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகுன்னு ஃப்ரெண்டு கம்பல் பண்ணவும் விஜயும் ஓகே சொல்லியிருக்காரு. ஃப்ரெண்டு பார்த்த அந்த பொண்ணோட பேர் சௌகண்டிகா. விஜய்க்கும் சௌகண்டிகாக்கும் நல்லபடியாக கல்யாணமும் நடந்திருக்கு. 2 பேரும் ஹாப்பியாக மேரேஜ் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. கொஞ்ச நாள்லேயே விஜய்க்கு பிஎஸ்எஃப்ல ஜாயின் பண்ணுறதுக்கு கால் லெட்டர் வந்திருக்கு. 2 வருஷம் ட்ரைனிங் பீரியட்லேயுமே கேம்பில் தான் விஜய் இருக்கணுமா, அதனால் சௌகண்டிகாவை கூட கூட்டிகிட்டு போக முடியாத ஒரு சுச்சுவேஷன். நீங்கள் எல்லாமே நான் தனியாக இருக்கிறது கஷ்டம்னு சௌகண்டிகா சொல்லி அழுதுருக்காங்க. இருந்தாலும் வேறு வழியே இல்லாமல் விஜய் சௌகண்டிகாவை விட்டுட்டு கிளம்பி போயிருக்காரு. சௌகண்டிகா விஜயை ரொம்பவே மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 2 வருஷ ட்ரைனிங் பீரியடில் 23 நாள் மட்டும்தான் சௌகண்டிகா கூட விஜயால இருக்க முடிஞ்சிருக்கு. ஒரு நாள் விஜய் கேம்பில் இருக்கிறப்ப ஃப்ரெண்டு கிட்டேருந்து லெட்டர் வந்திருக்கு. அதில் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த ஃப்ரெண்டு சொல்லியிருக்காரு. என்னன்னா, சௌகண்டிகா வேறு ஒரு ஆள் கூட க்ளோஸாக பழக ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பற்றி சௌகண்டிகாவோட ஃப்ரெண்டு கிட்ட விஜயோட ஃப்ரெண்டு விசாரிச்சிருந்திருக்காரு. சௌகண்டிகா பழகின அந்த ஆள் பேர் மதன். ஆனால் அவன் யார் என்னென்னலாம் தெரியல. மதனும் சௌகண்டிகாவும் கேஷுவலாக பேச ஆரம்பிச்சு அப்படியே ஃபோனில் சேட் பண்ணுறது, பைக்கில் ஒன்றா சுற்றுறதுன்னு டெவலப் ஆயிருக்கு. ஏன் இப்படி விஜய்க்கு துரோகம் பண்ணுறேன்னு சௌகண்டிகாவோட ஃப்ரெண்டு கேட்டதுக்கு, ஒரு ஒய்ஃபாக நான் பண்ணுறது தப்பு தான், ஆனால் ஒரு பொண்ணை நான் பண்ணுறது தப்பு இல்லைன்னு சௌகண்டிகா சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே விஜய்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் ஃப்ரெண்டு லெட்டர் போட்டிருக்காரு. சீக்கிரம் வீட்டுக்கு வந்து உன் ஃபேமிலி செதறாமல் பார்த்துக்கன்னு ஃப்ரெண்டு லெட்டரில் போட்டதை பார்த்து விஜய் மனசுடைஞ்சு போயிருக்காரு. உடனே கிளம்பி வீட்டுக்கு வந்து சௌகண்டிகா கிட்ட அதை பற்றி கேட்டிருக்காரு. விஜய்க்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு சௌகண்டிகா வருத்தப்பட்டிருக்காங்க. ஆனால் தப்பு விஜய் மேலே தானே சொல்லியிருக்காங்க. ஏன்னா கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லேயே விட்டுட்டு தூரமாக போயிட்டார்ல, தனிமையில் இருக்கிற பொண்ணுக்கு ஆசை இருக்காதா என்ன, நீங்கள் ஏன் என்னை தனியாக விட்டுட்டு போனீங்கன்னு சௌகண்டிகா கேட்டிருக்காங்க. தப்பும் பண்ணிட்டு அதை நியாயப்படுத்துகிற மாதிரி சௌகண்டிகா பேசினது விஜய்க்கு ஷாக்கிங்காக இருந்திருக்கு. நீ எல்லாம் ஒரு பொண்ணுன்னு கேட்டுட்டு வீட்டிலேருந்து கிளம்பி போய் ஃப்ரெண்டை மீட் பண்ணிக்காரு. விஜய்க்கு சௌகண்டிகாவை கொலை பண்ணுற அளவுக்கு கோவம் இருந்திருக்கு. ஆனால் ஃப்ரெண்டு என்ன சொல்லியிருக்காருனா, சௌகண்டிகா மேலேயும் தப்பு இல்லை, அவளோட தனிமையை மதன் அட்வான்டேஜ் எடுத்து அவன் தான் கன்ஃபியூஸ் பண்ணிக்கான்னு ஃப்ரெண்டு சொல்லியிருக்காரு. விஜயை சமாதானப்படுத்துறதுக்காக ஃப்ரெண்டு குடிக்க வச்சிருக்காரு. நைட்டு விஜயை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு ஃப்ரெண்டு கிளம்பிட்டாரு. விஜய் கதவு கிட்ட போனதும் உள்ளே வேற யாரும் இருக்கிற சவுண்டு கேட்டிருக்கு. வேகமாக விஜய் பெட்ரூம்க்கு போனப்ப சௌகண்டிகா பெட்லையும் மதன் அவங்க பக்கத்துலையும் இருந்ததை விஜய் பார்த்துருக்காரு. விஜய் நிதானத்திலே இல்லாதனால அவரால் கிளியராக பார்க்க முடியல. மதன் விஜயை தள்ளி விட்டு ஓடியிருக்கான். விஜய் கோவத்தில் சௌகண்டிகாவை அரைஞ்சிட்டு அப்படியே போதை அதிகமாகி விழுந்திருக்காரு. அடுத்த நாள் காலையில் விஜய் எந்திரிச்சு பார்த்தப்ப வீட்டில் போலீஸ் இருந்திருக்காங்க. சௌகண்டிகாவை விஜய் அடித்து கொலை பண்ணிட்டதா சொல்லி போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. சௌகண்டிகா பெட்டில் இறந்து கிடக்கிறத பார்த்து விஜயும் ஷாக் ஆயிருக்காரு. இதுதான் நடந்துச்சுன்னு சுப்பண்ணா கிட்டே எல்லாத்தையும் சொல்கிறாரு. போலீஸ்கிட்டேருந்து தப்பிச்சு வந்தாலும் தன் நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணணும்னு விஜய் நினைக்கிறாரு. அதனால் நான் இப்போவே கிளம்புறேன்னு விஜய் சொல்ல சுப்பண்ணா அவரை நிப்பாட்டுறாரு. ஃபஸ்ட்டு நீ ரெக்கவர் ஆகிக்க, அப்புறமா பார்த்துக்கலான்னு சுப்பண்ணா சொல்கிறாரு. போலீஸு இப்போ விஜயோட ஃப்ரெண்டையும் வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு விஜய் கெஸ் பண்ணுறாரு. அப்படியே கட் பண்ணி ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போலீஸ் போகிறத காட்டுறாங்க. விஜய் ஒருவேளை அங்கே வந்திருப்பாரோன்னு போலீஸ் சர்ச் பண்ணுறாங்க. ஆனால் அவர் இங்கே இல்லைன்னு போலீஸ்க்கு தெரிய வருது. விஜயை பார்த்தா இன்ஃபார்ம் பண்ணுன்னு ஃப்ரெண்டையும் மிரட்டிட்டு போலீஸ் போகிறாங்க. ரோட்டில் போகிற எல்லா வண்டியும் செக் பண்ணி அனுப்புகிறாங்க. விஜய் எஸ்கேப் ஆன விஷயத்த ஹையர் ஆஃபீஸர் கிட்ட ஹீரோ இன்ஃபார்ம் பண்ணவும், கேஸை க்ளோஸ் பண்ணுற நேரத்தில் இப்படி சொதப்பி வச்சுருக்கீங்களேன்னு ஹையர் ஆஃபீஸர் திட்டுறாரு. கிரிமினலை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணாதான் உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும்னு ஹையர் ஆஃபீஸர் ஸ்ட்ரிக்டாக ஹீரோ கிட்ட சொல்லிடுறாரு. விஜயை காலில் ஷூட் பண்ண விஷயத்தையும் ஹீரோ சொல்லவும், இது வேறையா, விஜய்க்கு ஏதாச்சும் ஆச்சு உனக்கு வேலையே போயிடும்னு ஹையர் ஆஃபீஸர் சொல்கிறாரு. இப்போ ஹீரோக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடுச்சு. அடுத்த சீனில் ஃப்ரெண்டு ஒரு லாயரை மீட் பண்ணுறாரு. விஜய் அப்ஸ்காண்ட் ஆகிட்டு தான் போலீஸ் சொல்கிறதுல சந்தேகம் இருக்குன்னு ஃப்ரெண்டு சொல்கிறாரு. சௌகண்டிகா கொலை செய்யப்பட்டது தேர்ஸ்டே நைட்டு. ஃப்ரைடே காலையிலே போலீஸ் விஜய் அரெஸ்ட் பண்ணிக்காங்க. இன்னைக்கு சண்டே விஜய் எஸ்கேப் ஆகிட்டதா சொல்லி போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. விஜய் அரெஸ்ட் ஆனப்பவே என்கிட்ட வந்திருக்கலாம்லன்னு லாயர் சொல்கிறாரு. இவருக்கும் ஹீரோக்கும் ஏற்கனவே ஏதோ கிளாஷ் இருக்க போல, அதனால தான் இந்த விஷயத்தை வச்சு ஹீரோவை கார்னர் பண்ணலான்னு லாயர் யோசிக்கிறாரு. விஜய் அன்னைக்கு குடிக்க வச்சதான் எல்லாத்துக்கும் காரணம்னு ஃப்ரெண்டு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாரு. விஜய் கொலை பண்ணாரோ இல்லையோ, இப்போ எஸ்கேப் ஆனனால கேஸ் இன்னுமே ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னு லாயர் சொல்கிறாரு.
லாயருக்கும் லேடி கான்ஸ்டபிளுக்கும் ஏற்கனவே பழக்கம் இருக்கு போல. அவங்களுக்கு கால் பண்ணி இந்த கேஸோட ஸ்டேட்டஸ் என்னன்னு லாயர் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே நாளைக்கு தான் வரும்னு லேடி கான்ஸ்டபிள் சொல்கிறாங்க. சரி, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரட்டும், அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலான்னு ஃப்ரெண்டு கிட்டே லாயர் சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹோட்டலில் கஸ்டமர்ஸ் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சுப்பண்ணா மட்டும் கொஞ்சம் பரபரப்பாகவே இருக்காரு. ஏன்னா உள்ள ரூமில் விஜய் இருக்கிறது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுல்ல. அப்போ ரேடியோவில் நியூஸ் வரவும் உடனே பின்பக்கமாக போய் அதே பஸ்ஸில் உட்காந்துட்டு இருக்கிற அதே லேடியை சைட் அடிக்கிறாரு. திரும்பி வந்து பார்த்தா லேடி கான்ஸ்டபிளும் இன்னொரு கான்ஸ்டபிளும் டீ குடிக்கிறதுக்காக ஹோட்டலில் உட்காந்துருக்காங்க. சுப்பண்ணாக்கு லைட்டாக ஜர்க் ஆகுது. அப்போ ஹீரோ கான்ஸ்டபிளுக்கு கால் பண்ணி சீக்கிரம் போய் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லவும் கான்ஸ்டபிள்ஸ் கிளம்புறாங்க. அப்போ ரூமில் படுத்துட்டு இருந்த விஜய்க்கு இருமல் வருது. அது கஸ்டமர்ஸ் கேட்டக்கூடாதுன்னு சுப்பண்ணா கிச்சனில் அடுப்பு புகையில் இருப்புற மாதிரி மேட்ச் பண்ணிக்கிறாரு. கஸ்டமர்ஸ் போனதுமே சுப்பண்ணா விஜய் கிட்ட வந்து, ஏன் இப்படி பண்ணுற, ஒன்னால் எனக்கு தான் பிரச்சனை வரப்போகுது, சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்ப பாருன்னு சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஒரு கஸ்டமர் ஹோட்டலுக்கு சாப்பிட வராரு. இவர் தான் இந்த ஊர் கூர்கா, காய்கறி விற்கிற லேடியோட ஹஸ்பண்டு. இவர் கூர்கானே சொல்கிறேன். இவர் தோசை ஆர்டர் பண்ணி சாப்பிட்றப்ப ஏதோ ஸ்மெல் வருதுன்னு சுப்பண்ணா கூப்பிட்டு சொல்கிறாரு. அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, கஸ்டமர்ஸ் முன்னாடி இப்படிலாம் சொல்லி என் பிஸ்னஸை கெடுக்காதுன்னு சுப்பண்ணா அவரை விரட்டி விடுறாரு. இதே நேரம் ஹீரோக்கு ஸ்டேஷனில் வேலையே ஓடலை, பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்காரு. ஒரு பக்கம் விஜயை பிடிக்கிற டென்ஷன், இன்னொரு பக்கம் டிரான்ஸ்ஃபர் கிடைக்குமாங்கிற டென்ஷன். இதெல்லாம் பத்தாதுன்னு விஜய்க்கு ஏதாவது ஆச்சுன்னா வேலையே போயிடும்னு ஹையர் ஆஃபீஸர் வேறு பயமுறுத்தி வச்சுருக்கார்ல. ஹீரோவோட பதட்டத்தை ஸ்டேஷனில் இருக்கிற மற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸும் நோட் பண்ணுறாங்க. இவர் ஃபேமிலி பிரச்சனையை மறந்துட்டு ஒர்க் பண்ணார்னாலே இந்த கேஸை சீக்கிரமாக சால்வ் பண்ணிடுவார்னு அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அடுத்த சீனில் சௌகண்டிகாவோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறதுக்காக வராரு. அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு ஹோட்டலில் விஜயை காட்டுறாங்க. காலில் இருக்கிற புல்லட்டை கத்தியை வச்சு அவரே கட் பண்ணி எடுக்கிறாரு. வலி தாங்காமல் விஜய் கத்துற சவுண்டு கேட்டு சுப்பண்ணா ஓடி வராரு. வெளியே யாருக்காவது சத்தம் கேட்டுச்சான்னு கதவை திறந்து பார்க்குறப்ப கூர்காங்க நிற்கிறாரு. என்ன சத்தம்னு கூர்கா கேட்க, நான் தூங்கிட்டு இருக்கிறப்ப எலி என் மேலே ஏறி ஓடவும் பயத்தில் கத்திட்டேன்பான்னு சுப்பண்ணா சமாளிச்சிடறாரு. விஜய் கிட்ட வந்து, ஒன்னால எனக்கு தான் பிபி ஏறுதுன்னு சுப்பண்ணா புலம்புறாரு. விஜய் காலில் அந்த புல்லட் எடுத்து காமிக்கிறாரு. ரொம்ப வலிச்சுதாண்ணா, என்னால் நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம், நாளைக்கு நான் போயிடுவேன்னு சொல்கிறாரு. சுப்பண்ணாக்கு விஜய் இங்கே வச்சுக்கிறது கஷ்டமாக இருந்தாலும் அவரை பார்க்குறப்பையும் பாவமாக தான் இருக்கு. அடுத்த சீனில் ஹீரோ டாக்டரை மீட் பண்ணுறாரு. சௌகண்டிகாவோட பாடியில் 2 செட் ஆஃப் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருந்துச்சான். கழுத்துலையும் கன்னத்துலையும் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்டு விஜயோடதே இல்லை, வேறு ஒருத்தரோடது. அதனால் இன்வெஸ்டிகேஷனை வேறு ஆங்கிளில் அப்ரோச் பண்ணுங்கன்னு டாக்டர் சொல்கிறாரு. இது ஹீரோவை யோசிக்க வைக்குது. அப்படியே கட் பண்ணி ஹோட்டலில் காட்டுறாங்க. விஜய்க்கு இப்போ ஹை ஃபீவராக இருக்குது, அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃபீவர் குறையட்டும், அப்புறமா இங்கேருந்து போய்க்கன்னு சுப்பண்ணா சொல்லிடுறாரு. விஜய்க்கு கஷாயத்தை கொடுத்துட்டு அடுத்து கஸ்டமர்ஸ்க்கு சப்ளை பண்ணுறாரு. அப்போ ரேடியோவில் நியூஸ் வரவும் பின்பக்கம் போகிறதுக்காக ரெடி ஆகுறாரு. இதை நோட் பண்ண சாஸ்திரி, ரேடியோவில் நியூஸ் போட்டால் மட்டும் ஏன் உங்கள் முகமே மாறுதுன்னு கிச்சனுக்குள்ளே வந்து சுப்பண்ணா கிட்டே பேச்சு கொடுக்குறாரு. நியூஸ் போடுறப்ப தான் நான் பாத்திரம் விளக்குவேன், அதுதான் என் டைம் டேபிள்னு சொல்லி சமாளிக்கிறாரு. அப்போ சாஸ்திரி உள்ளே இருக்கிற ரூமை எட்டி பார்க்க ட்ரை பண்ணுறாரு. அவரை ரூமையே பார்க்க விடாமல் சுப்பண்ணா விரட்டி விட்டுறாரு. சுப்பண்ணா பின்பக்கம் வர்றதுக்குள்ளே பஸ்ஸும் கிளம்பிடுது. அவரால் இன்னைக்கு ஜன்னல் சீட் லேடியை பார்க்க முடியாமல் போயிடுது. அடுத்து சுப்பண்ணா காய்கறி லேடிக்கிட்ட காய்கறி வாங்குறாரு. சுப்பண்ணா கல்யாணம் பண்ணிக்கிறக்காக 40 வயசில் ஒரு வீடோவை பார்த்து வச்சிருக்கதா காய்கறி லேடி சொல்கிறாங்க. எனக்கு கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சுப்பண்ணா சொல்லவும், எத்தனை நாள் தான் தனியாகவே கஷ்டப்படுவீங்கன்னு காய்கறி லேடி அட்வைஸ் பண்ணுறாங்க. இப்போ ஹோட்டலுக்கு விஜயோட ஃப்ரெண்டு சாப்பிட வராரு. விஜய்க்கு என்ன ஆச்சோன்னு ஃப்ரெண்டு கவலையில் இருக்காரு. ஆனால் ஹோட்டலுக்குள்ளே விஜய் இருக்கிறது ஃப்ரெண்டுக்கே தெரியாதுல்ல. அடுத்த சீனில் விஜய் தன்னோட சிச்சுவேஷனை நினச்சி சுப்பண்ணா கிட்ட ஃபீல் பண்ணி அழுகிறாரு. முதல்ல பெங்களூரில் வேலை பார்த்தனால இப்போ அங்கே போகிற பிளானில் விஜய் இருக்காரு. சரி, அதுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸை பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு சுப்பண்ணா கிளம்புறாரு. இதே நேரம் ஹீரோவும் விஜயோட ஃபோட்டோவை காமிச்சு ஊர் ஃபுல்லாக தேடிட்டு இருக்காரு. ஒய்ஃபோட ஹெல்த் இஷ்யூஸ்னால சீக்கிரமே சொந்த ஊருக்கு போகணுங்கிற கவலையும் ஹீரோக்கு இருக்கு. இதே நேரம் சுப்பண்ணா பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பெங்களூருக்கு ஃபர்ஸ்ட் பஸ் எப்பன்னு விசாரிக்கிறாரு. விஜய்க்கு தேவையான மெடிசின்ஸு, ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு திரும்பி வராரு. விஜய்க்காக வாங்கின திங்ஸையும் கொஞ்சம் பணத்தையும் சுப்பண்ணா கொடுக்குறாரு. விஜயோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கட்டும்னு சுப்பண்ணாவும் ஆசைப்படுறாரு. நீங்கள் எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றுறத பார்த்தா என் கண்ணுக்கு நீங்கள் சோல்ஜர்மாக தெரியுறீங்கன்னு விஜய் சொல்கிறாரு. நான் வெறும் செஃப் தான், என்னை சோல்ஜர் கூடலாம் கம்பேர் பண்ணாத. பெங்களூருக்கு ஃபஸ்ட்டு பஸ்ஸு 4:15 இருக்கு, ஒன்று 3 மணிக்கு வந்து எழுப்புறேன்னு சொல்லி மாத்திரையும் கொடுத்து விஜயை தூங்க வைக்கிறாரு. 3 மணிக்கு வந்து சுப்பண்ணா விஜய் எழுப்புறாரு. விஜய் கிட்ட அசைவே இல்லை. அப்புறம் தான் தெரியுது விஜய் இறந்து போயிட்டாருன்னு. சுப்பண்ணாக்கு தூக்கி வாரி போடுது. என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாரு. விஜயோட பாடியை மூட்டையில் போட்டு கட்டி வண்டியில் வச்சு சுப்பண்ணா கொண்டு போகிறாரு. அந்த நேரம்னு பார்த்து ரவுண்ட்ஸ் போயிட்டுருக்கிற கூர்கா, இந்த நேரத்தில் எங்கே போகிறீங்கன்னு கேட்க,
நீ தானே ஹோட்டலில் ஸ்மெல் வருதுன்னு சொன்ன, அதான் ஹோட்டலை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி குப்பையை கொண்டு போயிட்டுருக்கேன்னு சுப்பண்ணா சொல்கிறாரு. அது சரி, எதுவாக இருந்தாலும் காலையில் பார்த்துக்கலான்னு கூர்கா சுப்பண்ணாவை திருப்பி அனுப்புகிறாரு. சுப்பண்ணா வீட்டுக்கு திரும்பி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காரு. ஏன் ஹோட்டலுக்கு வந்து தான் நீ சாகணுமான்னு விஜயோட டெட் பாடியை பார்த்து புலம்பிகிட்டு இருக்காரு. அப்புறமா லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு மண்ணெண்ணெய் விளக்கு வெளிச்சத்தில் விஜயோட டெட் பாடியை பீஸாக கட் பண்ணுறாரு. அப்படின்னா இந்த சீனை தான் நமக்கு ஓப்பனிங் சீனில் காமிச்சிருக்காங்க போல். பாடி பீசஸை கூடையில் போட்டு கொண்டு போய் அடுப்பில் போட்டு எரிக்கிறாரு. அப்புறம் தரையில் இருக்கிற ரத்தக்கரையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு குளிச்சிடுறாரு. அடுத்த நாள் காலையில் சுப்பண்ணாக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு வருது. விஜயை இவ்வளோ நாள் போலீஸ்க்கு தெரியாமல் மறைச்சி வச்சுருந்தா டென்ஷனாகவே சுற்றிட்டு இருந்திருக்காரு போல். இனிமேல் அந்த டென்ஷன் இல்லை. அதனால் இப்போ ரிலாக்ஸாக ஹோட்டல் வேலையை பார்க்குறாரு. என்ன சுப்பண்ணா முகத்தில் ஒரு பொலிவு தெரியுதேன்னு சாப்பிட வந்த சாஸ்திரிக்கே டவுட் வருது. அப்போ ஹோட்டலுக்கு 2 கான்ஸ்டபிள்ஸ் டீ குடிக்க வரவும் நீங்கள் தேடிக்கிட்டு இருந்த ஆளை பிடிச்சிட்டிங்களான்னு அவங்க கிட்ட சாஸ்திரி கேட்குறாரு. தப்பிச்சு போன விஜய் கொலையே பண்ணலன்னு தெரிய வந்திருக்கு. எங்கள் எஸ்ஐக்கு ப்ரொமோஷனே கிடைச்சாலும் கிடைக்கும்னு கான்ஸ்டபிள் சொல்கிறாரு. இது கிச்சனில் இருந்துக்கிட்டே சுப்பண்ணா கேட்டு கண் கலங்குறாரு. நான் நிரபராதி, எந்த தப்பும் பண்ணலைன்னு விஜய் சொல்லிக்கிட்டே இருந்ததை சுப்பண்ணா நினச்சி பார்க்குறாரு. அடுத்த சீனில் ஃப்ரெண்டு லாயரை மீட் பண்ணுறாரு. விஜய் பற்றி ஏதாவது தெரிஞ்சுதான்னு ஃப்ரெண்டு கேட்க விஜய் இன்னசென்ட்னு ப்ரூவ் ஆயிருக்குன்னு லாயர் சொல்கிறாரு. சௌகண்டிகாவை கழுத்து நெரிச்ச ஃபிங்கர் பிரிண்ட்டு விஜயோடதே இல்லைன்னு போஸ்ட்மார்ட்டமில் தெரிஞ்சிருக்கான். இருந்தாலும் விஜய்க்கு என்னாச்சோன்னு ஃப்ரெண்டுக்கு கவலையாக தான் இருக்கு. அப்படியே கட் பண்ணி ஹோட்டலை காட்டுறாங்க. இப்போ கூர்கா சாப்பிட்றதுக்காக வராரு. குப்பையை கொட்டுறதுக்கு நைட்டு 3:30 மணிக்கு ரோட்டில் சுற்றுறீங்களேன்னு சுப்பண்ணா கிட்ட கூர்கா கோவப்படுறாரு. தோசை ஆர்டர் பண்ணி சாப்பிட்றப்ப இப்போவும் ஏதோ ஸ்மெல் வருதுன்னு கூர்கா சொல்கிறாரு. நீயும் மூக்கும் இனிமேல் ஹோட்டல் பக்கமே வராதுன்னு சுப்பண்ணா அவரை விரட்டி விடுறாரு. கூர்கா தன்னோட ஒய்ஃப் கிட்ட போய் சுப்பண்ணா கடை சாப்பாட்டில் ஸ்மெல் வருதுன்னு சொல்கிறாரு. இவங்க கிட்ட தானே சுப்பண்ணா காய்கறி வாங்குறாரு. அதனால் இவங்களும் சுப்பண்ணாக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அவரே பாவம் ஹோட்டல் வச்சு பொழப்பு நடத்துகிறாரு. அவர்கிட்ட ஏன் பிரச்சனை பண்ண பார்க்குறேன்னு காய்கறி லேடி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அந்த பக்கமாக ஹீரோவும் லேடி கான்ஸ்டபிளும் போகிறாங்க. இவங்களுக்குள்ள ஆர்கியூமெண்ட் நடக்கிறத பார்த்து லேடி கான்ஸ்டபிள் வந்து என்ன விஷயம்னு கேட்குறாங்க. கூர்கா சுப்பண்ணா கிட்ட பண்ண பிரச்சனையை பற்றி காய்கறி லேடி சொல்கிறாங்க. சரி சண்டையெல்லாம் உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு லேடி கான்ஸ்டபிள் போகிறாங்க. அப்போ ஹீரோ ஒரு ப்ரெக்னென்ட் லேடியை பார்த்து இமோஷன் ஆகுறாரு. ஏன்னா இவரோட ஒய்ஃபுக்கு ரீசெண்டாக அபார்ஷன் ஆயிருக்கு. ஹீரோவோட ஒய்ஃபுக்கு இந்த ஊர் பிடிக்காமல் போனதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான். அடுத்த சீனில் காய்கறி லேடி சுப்பண்ணாவை மீட் பண்ணுறாங்க. என் ஹஸ்பண்ட் பிரச்சனை பண்ணதை பெருசாக எடுத்துக்காதீங்க, அவருக்கு மூக்கு மட்டும்தான் ஷார்ப்பாக வேலை செய்யணும்னு சொல்கிறாங்க. ஹோட்டலில் ஸ்மெல் வரதுக்கு காரணம் எலியாக இருக்குமோன்னு நினச்சிட்டு எலி மருந்தையும் சுப்பண்ணா கிட்ட கொடுத்துட்டு போகிறாங்க. அடுத்து பஞ்சாயத்து எலெக்ஷன் நடக்குது. சுப்பண்ணா ஓட்டு போட போகிறப்ப பூத்தில் அந்த பொலிட்டீஷியனோட ஆளுங்கள்லாம் உங்கள் தம்பி எங்கே ஓட்டு போட வரலையான்னு கேட்குறாங்க. அவனை நான் பார்த்தே பல மாதம் ஆச்சுன்னு சுப்பண்ணா சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோ சௌகண்டிகாவோட நெய்பர்கிட்ட விசாரிக்கிறாரு. கொலை நடந்த நைட்டு 8:30 மணிக்கு நெய்பருக்கு சௌகண்டிகாவோட வீட்டிலேருந்து ஏதோ சண்டை நடக்கிற மாதிரி சத்தம் கேட்டிருக்க. அன்னைக்கு காலையில் தான் விஜய் ஊருக்கு வந்ததை நெய்பரும் பார்த்துருக்காங்க. இதை வச்சு தான் கொலை பண்ணது விஜய்னு நெய்பர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க போல. வேறு யாரோ வந்து கொலை பண்ணிக்க சான்ஸ் இருக்குன்னு ஹீரோ ரியலைஸ் பண்ணுறாரு. அப்போ ஒய்ஃபு கால் பண்ணி இன்னும் ஏன் இந்த வேலையை பிடிச்சிட்டே தொங்குறீங்க, பேசாமல் ரிசைன் பண்ணிட்டு எங்கள் கூட ஊருக்கு வாங்கன்னு கத்துறாங்க. இங்கே பெரிய நான் சிக்கலில் மாட்டிக்கிட்டே பாதியெல்லாம் விட்டுட்டு வர முடியாதுன்னு ஹீரோ சொல்ல எப்படியோ போங்கன்னு ஒய்ஃபு கோமா காலை கட் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் லாயர் ஹீரோவை மீட் பண்ணி வம்பிழுக்கிற மாதிரி பேசுகிறாரு. ஏன்னா ஹீரோவோட சுச்சுவேஷன் அப்படி. லாக்அப்லேருந்து விஜய் எஸ்கேப் ஆயிருக்காரு. ஹீரோ விஜய் ஷூட் பண்ணிக்காரு. இப்போ விஜய் இன்னசென்ட்னு வேற தெரிய வந்திருக்கு. ஆனால் விஜய் இன்னும் கிடைக்கல. சப்போஸ் விஜய் இறந்துட்டா உங்கள் வேலையே போயிடும்னு லாயர் சொல்கிறாரு. இந்த பிரச்சனையை யூஸ் பண்ணி பழைய பகையை தீர்த்துக்கலான்னு லாயர் நினைக்கிறாரு. ஹீரோக்கும் கோவம் வருது. இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு பிரச்சனையை பெருசாக்க வேண்டான்னு லாயர் கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுறாரு. அடுத்த சீனில் ஹோட்டலுக்கு சுப்பண்ணா சைட் அடிக்கிற லேடி வராங்க. இவங்க வேறு யாரும் இல்லை, சுப்பண்ணாவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு தான். 2 பேரும் ஒரு காலத்தில் லவ் பண்ணிக்காங்க. ஆனால் வீட்டில் ஒத்துக்காமல் பிரிஞ்சிருக்காங்க. எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அவங்க மாமா கூடவே மேரேஜ் ஆயிருக்கு. ஆனால் அவர் 5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டார் போல. சுப்பண்ணா பழைய லவ்வையும் நினச்சிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்காமே இருந்தனால நம்ம சேர்ந்து வாழ்வோமான்னு கேட்டு ஒரு லெட்டரை கொடுத்துட்டு போகிறாங்க. அதில் மைடியர் சுப்பிரமணின்னு போட்டிருக்கதை படிச்சுட்டு சுப்பண்ணா இமோஷனல் ஆகிறாரு. அடுத்த சீனில் லாயரும் லேடி கான்ஸ்டபிளும் மீட் பண்ணுறாங்க. லாயரு ஹீரோக்கு எதிராக லேடி கான்ஸ்டபிளை தூண்டி விடுறாரு. ஹீரோக்கு ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால அவரால் விஜயோட கேஸை சரியாக ஹேண்டில் பண்ண முடியலன்னு ஹையர் ஆஃபீஸர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு நீ கேஸை எடுத்துக்கன்னு லாயர் சொல்கிறாரு. இதில் சிம்பிள் கேஸ் தான், நானே உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன்னு லேடி கான்ஸ்டபிள் சொல்கிறாங்க. விஜயோட கேஸில் லேடி கான்ஸ்டபிளுக்கு ஏதோ தெரிஞ்சிருச்சு போல். அதை ஹீரோ கிட்ட சொல்லாமல் இவங்களே டீல் பண்ணி ப்ரொமோஷன் வாங்க ஆசைப்படுறாங்க. அடுத்த சீனில் ஹீரோக்கு ஹையர் ஆஃபீஸர் கால் பண்ணி கேஸோட ஸ்டேட்டஸை கேட்குறாரு. விஜய் செத்துட்டா உன் கதை அவ்வளோதானே ஹையர் ஆஃபீஸர் சொல்கிறாரு. இக்கட்டான சுச்சுவேஷனில் ஒரு சீனியராக நீங்கள் கைட் பண்ணுவீங்கன்னு தான் உண்மையை சொன்னேன். ஆனால் நீங்கள் எனக்கு மன உளைச்சல் தான் கொடுக்குறீங்க.
நான் நினச்சிருந்தா சௌகண்டிகா சூசைட் பண்ணிட்டான்னு கேஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு காலையில் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறேன். அப்புறமா உங்கள் பாடு. நம்ம ஒரே டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறோம். கலீகை நீங்களே டிமோட்டிவேட் பண்ணாதீங்கன்னு ஹீரோ மாசா டயலாக் பேசிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. இதை நோட் பண்ண லேடி கான்ஸ்டபிள் மண்டை குழம்பிருந்த ஹீரோ தெளிவாயிட்டாரான்னு யோசிக்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோ ஒய்ஃப்க்கு கால் பண்ணி நாளைக்கு ஈவினிங்கே ஊருக்கு வந்துடுறேன்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு. ஸோ ஹீரோக்கும் விஜயோட கேஸில் ஏதோ தெரிஞ்சிருச்சு போல். அப்படியே கட் பண்ணி ஹோட்டலை காட்டுறாங்க. சுபண்ணா ஹோட்டலை க்ளோஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறப்ப யாரோ கதவை தட்டுறாங்க. திறந்து பார்த்தா லேடி கான்ஸ்டபிள் நிற்கிறாங்க. என்ன இந்த நேரத்துலன்னு சுபண்ணா கேட்க, தலை வலிக்குது, கஷாயம் போட்டு கொடுங்கன்னு லேடி கான்ஸ்டபிள் சொல்கிறாங்க. சுபண்ணா கஷாயம் போட்டு வந்து கொடுத்ததும் உட்காருங்க, உங்ககிட்ட பேசணும்னு லேடி கான்ஸ்டபிள் சொல்கிறாங்க. சுபண்ணாவை பற்றி உண்மை தெரிஞ்சுதான் லேடி கான்ஸ்டபிள் வந்திருக்காங்க. அன்னைக்கு ஹோட்டலில் விஜய் இருந்தப்ப அவர் இருமுன சத்தம் லேடி கான்ஸ்டபிளுக்கு கேட்டிருக்கு. அப்போவே லேடி கான்ஸ்டபிளுக்கு டவுட் வந்திருக்கு. இப்போ சுபண்ணா கிட்ட அதை பற்றி இவங்க பேச ஆரம்பிக்கிறப்ப ஹீரோவும் அங்கே வராரு. நீங்கள் என்ன இங்கேன்னு லேடி கான்ஸ்டபிளை பார்த்து ஹீரோ கேட்க, சும்மா கஷாயம் குடிக்க வந்தேன்னு லேடி கான்ஸ்டபிள் சமாளிச்சுட்டு கிளம்புறாங்க. இப்போ ஹீரோ சுபண்ணா கிட்ட டீ கேட்குறாரு. ஹோட்டலை சுற்றி நோட் பண்ணிக்கிட்டே சுபண்ணா கிட்ட ஹீரோ பேச்சு கொடுக்குறாரு. உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரே பிள்ளையான்னு ஹீரோ கேட்க, இல்லை எனக்கு ஒரு தம்பி இருக்கான், அவன் எங்கள் அப்பாவோட செகண்ட் ஒய்ஃபுக்கு பிறந்தவன்னு சுபண்ணா சொல்கிறாரு. சரி, உங்ககிட்ட பேசணுன்னு சுபண்ணாவை ஹீரோ பக்கத்தில் உட்கார வைக்கிறாரு. என்ன விஷயம்னு சுபண்ணா கேட்க, உங்கள் தம்பி மதன் எங்கன்னு ஹீரோ கேட்குறாரு. சௌகண்டிகாவை கொலை பண்ண மதன் சுபண்ணாவோட தம்பின்னு இப்போ தான் நமக்கு தெரிய வருது. சௌகண்டிகாவோட கேஸில் விஜய் கில்லர் இல்லைன்னு தெரிஞ்சதுமே ஃப்ரெண்டு கொடுத்த இன்ஃபர்மேஷனை வச்சு ஹீரோவோட சந்தேகம் மதன் மேலே போயிருக்கு. அந்த மதனை பற்றி விசாரிக்கிறப்ப அது சுபண்ணாவோட தம்பின்னு தெரிய வந்திருக்கு. அதான் மதன் எங்கன்னு சுபண்ணா கிட்ட கேட்குறக்காக ஹீரோ வந்திருக்காரு. நான் அவனை பார்த்தேன் 4-5 மாதம் ஆச்சுன்னு சுபண்ணா சொல்ல ஹீரோ சிரிச்சுக்கிட்டே ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுறாரு. போன ஃப்ரைடே நைட்டு, அதாவது சௌகண்டிகாவை கொலை பண்ண அடுத்த நாள் மதன் ஹோட்டலுக்கு வந்திருக்காரு. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சுபண்ணா உண்மையை சொல்கிறாரு. மதன் நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு சுபண்ணா கிட்ட வந்து அர்ஜென்ட்டாக பணம் வேணும்னு கேட்டிருக்கான். உனக்கு ஒரு பைசா கூட தர முடியாது, என் கூட இருந்து இங்கே வேலை பார்க்குறதா இருந்தால் உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும்னு சுபண்ணா சொல்லியிருக்காரு. உங்கள் காலில் வேணால் விழுகிறேன்னு சொல்லி மதன் அழுதுருக்கான். அப்போ மதனோட பேக்கில் நிறைய கப்பல்ஸோட ஃபோட்டோஸ் இருந்ததை சுபண்ணா பார்த்து ஷாக் ஆகிருக்காரு. இவங்களெல்லாம் என்ன பண்ணுன்னு சுபண்ணா கேட்டதுக்கு, மரியாதையை பணத்தை கொடுத்துரு, இல்லை உன்னை கொலை பண்ணிடுவேன்னு மதன் மிரட்டியிருக்கான். யாரையோ கொலை பண்ணிட்டு தான் மதன் இங்கே வந்திருக்கான்னு சுபண்ணா கெஸ் பண்ணிக்காரு. யாரை கொலை பண்ணன்னு சுபண்ணா கேட்டப்ப தான் சௌகண்டிகாவை பற்றி மதன் சொல்லியிருக்கான். சௌகண்டிகா தனியாக இருந்தது தெரிஞ்சுக்கிட்டு மதன் பழக ஆரம்பிச்சிருக்கான். ஆனால் ஒரு கட்டத்தில் சௌகண்டிகா தப்பை உணர்ந்து மதன் கிட்ட மன்னிப்பு கேட்டு அவரை அவாய்ட் பண்ணிக்காங்க. அந்த கோவத்தில் தான் மதன் சௌகண்டிகாவோட வீட்டுக்கு போய் அவங்க கழுத்தை நெரிச்சிருக்கான். இதெல்லாம் சுபண்ணா கிட்ட சொல்லிட்டு கல்லால் அந்த பணத்தை மதன் எடுத்திருக்கான். நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை தொடாதுன்னு சொல்லி சுபண்ணா மதனை ஓங்கி அரைச்சிருக்காரு. சுருண்டு விழுந்த மதன் இறந்தே போயிருக்கான். இதுதான் நடந்துச்சுன்னு இப்போ ஹீரோ கிட்ட சுபண்ணா சொல்கிறாரு. சரி, மதனோட பாடி எங்கன்னு ஹீரோ கேட்குறாரு. எனக்கு என் லைஃப் ரொம்ப பிடிக்கும், கோர்ட்டு ஜெயிலில் எனக்கு பயம்னு சுபண்ணா சொல்கிறாரு. மதனோட பாடி எங்கன்னு ஹீரோ மறுபடியும் கேட்க சுபண்ணா திரும்பி ஹோட்டலில் இருக்கிற அடுப்பை பார்க்குறாரு. ஓப்பனிங் சீனில் மண்ணெண்ணெய் விளக்கு வெளிச்சத்தில் சுபண்ணா பீஸாக வெட்டி அடுப்பில் போட்டது தன்னோட தம்பி மதனோட டெட் பாடியை தான். கூர்கா ஃபர்ஸ்ட் டைம் ஹோட்டலுக்கு வந்தப்பவே பேட் ஸ்மெல் வந்ததுன்னு சொன்னதுக்கு காரணமும் இதுதான். கூர்காவோட வீடு சுடுகாடுக்கு பக்கத்தில் தான் இருக்கு. அதனால தான் அடுப்பில் டெட் பாடியை எரிச்ச ஸ்மெல்லு மற்றவங்களுக்கு தெரியலைனாலும் கூர்காவுக்கு டவுட் வந்திருக்கு. தம்பியை கொலை பண்ணி அடுப்பில் போட்டுட்டேன்னு சுபண்ணா வருத்தமே இல்லாமல் சொல்கிறத பார்த்து ஹீரோ ஆடி போயிடுறாரு. அவனுக்கு இறுதி சடங்கு எதுவும் பண்ணலையான்னு ஹீரோ கேட்குறாரு. வாழ்ந்த வரைக்கும் எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருந்த அவனுக்கு இறுதி சடங்கு கூட தேவையில்லைன்னு சுபண்ணா சொல்கிறாரு. இப்போ ஹீரோ அடுத்த மேட்ருக்கு வராரு. சரி, தம்பி அடுப்பில் போட்டு தம் பிரியாணி பண்ணிட்ட, விஜய் எங்கன்னு ஹீரோ கேட்டதும் சுபண்ணா ஷாக் ஆகுறாரு. எந்த விஜய்னு சுபண்ணா தெரியாத மாதிரி கேட்க ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுறாரு. விஜய் புல்லட் பட்ட காயத்தோட ஹோட்டலுக்கு பின்பக்கமாக ஓடி வந்தது ரெக்கார்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை, ஹோட்டலில் பேட் ஸ்மெல் வந்தது கூர்கா மூலமாக ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கு. சுபண்ணா கிட்ட திடீர் மாற்றங்கள் இருந்ததையும் கிச்சனுக்குள்ளே யாரையுமே விடாமல் இருந்ததையும் சாஸ்திரி மூலமாக ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கு. இதை வச்சு தான் ஹீரோவோட சந்தேகம் சுபண்ணா மேலே திரும்பியிருக்கு. இப்போ சுபண்ணா என்ன நடந்ததுங்கிற உண்மையை சொல்கிறாரு. விஜய் காயத்தோடு வந்து சுபண்ணா கிட்ட ஹெல்ப் கேட்டப்பவே விஜயோட ஃபோட்டோவும் மதன் கிட்ட இருந்தது சுபண்ணாக்கு ஞாபகம் வந்திருக்கு. தன்னோட தம்பி பண்ண கொலையில தான் விஜய் மாட்டிருக்காருன்னு தெரிஞ்சனால சுபண்ணா விஜய்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. விஜயை தப்பிக்க வைக்கிறதுக்காக எல்லா முயற்சியுமே சுபண்ணா எடுத்தாரு. ஆனால் எதிர்பாராத விதமாக விஜய் இறந்து போயிட்டாரு. என் ஹோட்டலுக்கு அவனா இறந்ததில் ஏன் தப்பு என்ன இருக்குன்னு இப்போ ஹீரோ கிட்ட சுபண்ணா கேட்குறாரு. சரி, விஜயோட பாடி எங்கன்னு ஹீரோ கேட்க சுபண்ணா மறுபடியும் அதே டயலாக சொல்கிறாரு.
எனக்கு என் லைஃப் ரொம்பவே பிடிக்கும், கோர்ட்டு ஜெயிலில் எனக்கு பயம்னு சுபண்ணா சொல்ல விஜயோட பாடி எங்கன்னு ஹீரோ மறுபடியும் கேட்குறாரு. சுபண்ணா மறுபடியும் திரும்பி ஹோட்டலில் இருக்கிற அடுப்பை பார்க்குறாரு. விஜயோட டெட் பாடியையும் பீஸாக வெட்டி அடுப்பில் போட்டு எரிச்சிட்டு தான் சுபண்ணா சொன்னதும் ஹீரோக்கு பேச்சே வரல. குடிக்க கஷாயம் தரவான்னு சுபண்ணா கேட்க சரி கூடுன்னு ஹீரோ கஷாயத்தை வாங்கி குடிக்கிறாரு. இது வெஜிடேரியன் ஹோட்டலா இல்லை கசாப்பு கடையான்னு ஹீரோ கேட்குறாரு. டெட் பாடியை எரிச்ச நெருப்பில் தான் எல்லாருக்கும் தோசை சுட்டு கொடுத்துருக்காரு சுபண்ணா. நடந்த 2 சம்பவமே விபத்து தான், எனக்கு வேறு வழி தெரியலன்னு சுபண்ணா சொல்கிறாரு. சரி வாங்க ஸ்டேஷனுக்கு போகலாம், என்ன இருந்தாலும் நீங்கள் பண்ணது தப்புன்னு ஹீரோ சொல்ல என்னை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குன்னு சுபண்ணா கேட்குறாரு. ஹீரோ சிரிச்சுக்கிட்டே ரேடியோ கிட்ட வச்ச ஸ்பை கேமராவை எடுத்து காமிக்கிறாரு. இப்போ நீங்கள் சொன்ன எல்லாமே இல்லை ரெக்கார்ட் ஆகிடுச்சு, கேட்குறீங்களான்னு ஹீரோ ஸ்பை கேமரா ரிமோட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறாரு. மாட்டிக்கிட்டோமோன்னு சுபண்ணா முழிக்கிறாரு. ஆனால் ஸ்பை கேமராவில் அந்த ஆடியோ ப்ளே ஆகவே இல்லை. என்னன்னு ஹீரோ செக் பண்ணி பார்த்தா அதில் செல்லே போடலை. அட பாவீங்களான்னு இப்போ ஹீரோ முழிக்கிறாரு. அதை பார்த்து சுபண்ணா கிண்டல் பண்ணி சிரிக்கிறாரு. ஹீரோ டென்ஷன் ஆகி சுபண்ணாவை அடிச்சதில் அவர் செவுத்தில் மோதிடுறாரு. 3 நாள் தூங்காமல் ஒய்ஃப் கிட்ட பேசக்கூட முடியாமல் நான் இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், உனக்கு சிரிப்பு கேட்குதான்னு சொல்லி ஹீரோ திரும்பி பார்க்குறாரு. சுபண்ணா பேச்சு மூச்சே இல்லாமல் கீழே விழுந்து கிடக்குறாரு. தலைக்கு சைடில் ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கு. என்னன்னு பார்த்தா ஹீரோ அடித்தப்ப சுபண்ணா செவுத்தில் மோதினார்ல, செவுத்தில் அந்த ஆணி சுபண்ணாவோட தலையில் குத்திருக்கு. இப்போ சுபண்ணாவும் காலி. ஹீரோ இங்கே வந்தது லேடி கான்ஸ்டபிளுக்கு தெரியும். ஸோ ஹீரோ மேலே தான் சந்தேகம் வரும். அதனால் ஹீரோவும் சுபண்ணாவோட ஐடியாவே எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. இப்போ நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் தானே. ஹீரோ சுபண்ணாவோட பாடியை பீஸாக வெட்டி அதே மாதிரி அடுப்பில் போட்டு எரிக்கிறாரு. அப்போ கிச்சன் ஷெல்ஃப்லேருந்து ஒரு லெட்டரு தோசைக்கல் மேலே விழுகுது. ஹீரோ கிச்சனை விட்டு வெளியே இருமிக்கிட்டே வராரு. கழுத்தை பிடிச்சிக்கிட்டு அப்படியே கீழே விழுகிறாரு. இங்கே என்ன ட்விஸ்ட்னா சுபண்ணா ஹீரோக்கு கொடுத்த கஷாயத்தில் எலி மருந்தாக கலந்துருக்கிறாரு. இப்போ ஹீரோவும் காலி. அடுத்த நாள் போலீஸு ஊர் மக்கள் எல்லாரும் ஹோட்டல் முன்னாடி கூடி நிற்கிறாங்க. அடுத்து சுபண்ணாவை தேடி எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஹோட்டலுக்குள்ளே வந்து பார்க்குறாங்க. கிச்சனுக்குள்ளே வந்துட்டு திரும்புகிறப்ப தோசைக்கல் மேலே எரிஞ்சு போன லெட்டரோட சின்ன பீஸ் கிடக்கிறத பார்க்குறாங்க. அதில் மை டியர் சுபத்ரான்னு போட்டிருக்க. இவங்க பேர் சுபத்ரான்னு இப்போ தான் நமக்கே தெரிய வருது. சுபண்ணா இவங்களுக்கு எழுதின பதில் லெட்டர் போல். அதை பார்த்து எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இமோஷன் ஆகுறாங்க. இதோட படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.